ஆஹ் இல்ல நாங்களும் பண்ணிடுறோம். கொஞ்சம் ப்ரோ. வீடியோ மட்டும் இப்படிதான்டா இருக்கு, ஓகேவான்னு பாருங்க. ஓகே பிரதர். ஸோ ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வந்துட்டு ஸ்டார் டெக்கீஸ்ங்கிற கம்பெனியோட சிஇஓ வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவங்க கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டு நம்ம கிளியர் கட் வியூவா ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ரோ, உங்களுக்கு வந்துட்டு கம்பெனி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க, ஏன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க, அதை பத்தி கொஞ்சம் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்ல போனாவே, இப்ப எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ட்ரீம்னு ஒண்ணு இருக்கும். ஃபர்ஸ்ட் சொல்ல போனா இப்ப எனக்குமே இப்ப காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது இல்ல ஒர்க் போலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் வரும் ஓரளவுக்கு. ஆனா ஒரு சிலருக்கு எப்படின்னா அந்த ஐடியாவையும் அவங்க ஒர்க் போற ஐடியாவையும் தாண்டி நம்ம ஏன் ஒர்க் மட்டுமே போகணும், ஏன் ஒருத்தர் கீழே இருக்கணும், ஏன் நம்ம நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணி அது கீழே நம்ம ஏன் அதுக்கு ஒரு எம்டிஆர் கூட நம்ம ஏன் ஒரு ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு தாட் தான் முதல்ல வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அது பெருசா சீரியஸ் ஆகல, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஃபர்ஸ்ட் தோணுச்சு. அதுக்கப்புறம் டே ஆக இது ஏன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் முதல்ல உள்ள வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சது, சம்திங் நம்ம பண்ற ப்ராஜெக்ட்ஸ்லயே ஏதாச்சும் ஒரு நியூவா ஏதாச்சும் கொண்டு வந்து ஆல்ரெடி இருக்கிறதுலயே ஏதாச்சும் நியூவா கொண்டு வந்து அதை ஒரு ஸ்டார்ட் அப்பா கொடுக்க முடியுமாங்கிறது என்னோட ஒரு கொஸ்டினா நான் அந்த இடத்த யோசிச்சேன். அப்படி யோசிக்கும் போதுதான் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கொலீக்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் ஓரளவுக்கு அவங்க எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது தான் அவங்ககிட்ட தெரிஞ்சு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சது எப்படின்னு. சோ அப்படி ஒரு ஐடியா வந்ததான் இப்படி ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறதுனாலதான் நாங்க பண்ண ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்தே சரி இப்போ இதை வச்சு ஒன்று கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தாட்ல தான் இந்த ஒரு ஸ்டார்ட் அப்ங்கிறது ஒரு கிரியேட் பண்ணலான்னு ஒரு தாட் வந்துச்சு. ஓகே பிரதர். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் கொஸ்டின் தனியாக கேட்பாங்க. பிரதர், உங்க ஆஹ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பிரதர்? அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா நீங்க என்ன மாதிரி கேக்குறீங்க, அதாவது ஒரு கம்பெனியில ஸ்டார்ட் பண்ணா அதுல லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு ஓகே பண்ணணும்னு கேக்குறீங்களா? ஆமா, ஸ்டார்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணாவே ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஐடியா தான், ஐடியால இருந்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா உள்ளே போக முடியும், அதை வச்சுதான் நம்ம ஆக்சுவலா எல்லாம் பண்ண முடியும். நமக்கு வந்து இப்ப நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அது எங்க போய் பண்ணணும் இல்ல யார் மூலியமா பண்ணுதுங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலா. சோ நான் என்ன பண்ணேன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலியமா என்னோட கொலீக்ஸ் அந்த மாதிரி தான் நான் கேட்டு ஆல்ரெடி ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்க மூலியமா நான் கேட்டுதான் ஓரளவுக்கு சரி ஓகே இப்படி ஒன்னு ரெஜிஸ்டர் பண்ணலாம், ஸ்டார்ட் அப் வந்து இப்படி ஒண்ணு பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் மூலியமா நான் ரெஜிஸ்டர் பண்ணதான் ஒரு ஸ்டார்ட் அப். ஃபர்ஸ்ட் இதே போயிட்டு நம்ம ஒரு கம்பெனி ஒன்னு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்னு கிரியேட் பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் அதுக்கு ஃபர்ஸ்ட் இதே நம்ம ரெஜிஸ்டர் பண்றதா, நாங்க ஒரு கம்பெனி இருக்கோம் நாங்க அப்படிங்கிற ஒரு ரெஜிஸ்டர் பண்றது ஃபர்ஸ்ட். இது எதுக்குன்னா எங்களால இது முடியும், நாங்க இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம் அதை எங்களால இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண முடியும், அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருந்தது. அதுக்கப்புறம் உள்ள போனா ஒரு ஸ்டார்ட் அப் நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னாவே உங்களை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். நாங்க இருக்கோம், எங்களுக்குன்னு கஸ்டமர்ஸ் வேணும் அப்படிங்கறது நீங்க ரெஜிஸ்டர் பண்றது ஆக்சுவலா இங்க இது நீங்க இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க காமிச்சிக்கிறது ஆக்சுவலா இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆக்சுவலா நீங்க ரெஜிஸ்டர் பண்றது ஆக்சுவலா இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, தேங்க்யூ. ப்ரோ நெக்ஸ்ட் கொஸ்டின் தீபக் குமார் கேட்பாங்க. ஓகே. ப்ரோ, கம்பெனியோட மோட்டிவ் என்ன ப்ரோ? கம்பெனியோட மோட்டிவ்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆல்ரெடி இங்க டிக்கெட் புக்கிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். டிக்கெட் புக்கிங்னா என்னன்னா அது ஆல்ரெடி நிறைய பிளாட்ஃபார்ம்ல இருக்கு ஆக்சுவலா சொல்ல போனாவே. இதுல நாங்க இன்னோவேட்டிவா நாங்க என்ன பண்ணணும், இது எங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, இதை நாங்க டிக்கெட் புக்கிங்கையும் தாண்டி ஒரு சில விஷயத்த வந்து இப்ப நீங்க ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போறீங்கன்னா கூட நாங்க அதுல ஏதாவது புக்கிங் பண்ண முடியுமா அப்படிங்கறது ஒரு ஐடியா தான் நாங்க கெட் பண்ணோம். ஒரு மோட்டிவேஷன் எப்படின்னா யாருக்குமே இப்ப ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போறாங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு இது தெரியாது. ஆக்சுவலா கைடும் இருக்காங்க சொல்ல போனா, ஒரு சிலருக்கு வந்து கைடு இல்லாமையும் அவங்களே போகணும்னு நினைக்கலாம். ஒரு சில இதெல்லாம் வந்து அவங்க வெப்சைட்ஸ்ல இருந்து அதாவது நம்ம கொடுக்குற வெப்சைட்ஸ் மூலியமா இருந்து அவங்க ஏதாச்சும் பண்றதோ அந்த மாதிரி இருக்கிறது மூலியமா அவங்களுக்கு இன்னும் நிறைய இதாகும். ஒரு கைடு இல்லாம தானாவே போயிட்டு வர முடியும். சப்போஸ் ஒரு சில டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்ல எப்படின்னா இதெல்லாம் தான் இந்தந்த ஸ்பாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில சார்ஜஸ் இருக்கும் ஆக்சுவலா. எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்குமே ஆக்சுவலா சார்ஜஸ் இல்ல, ஒரு சில இதுக்குலாம் சார்ஜஸ் பண்ணக்கூடிய இது இருக்கும்போது நம்மளோட இதுல அவங்க வந்து இந்த மாதிரி பண்ண முடியும். டூரிஸ்ட் பிளேஸ்க்கும் அதாவது மத்த புக்கிங் எல்லாத்தையும் தாண்டி டூரிஸ்ட் பிளேஸ்க்கும் இதை பண்ண முடியும். ஒருத்தர் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் போறாங்கன்னா
அவங்களால எந்த ஒரு இதுவும் இல்லாம ஃப்ளோவா இதுல யூஸ் பண்ணி இதுலயே ஆன்லைன்லயே அவங்க சார்ஜ் பண்ணி அவங்க அங்க போய் லைன்ல கியூல நிக்க தேவையில்ல, ஒரு மீட்டிங் நிக்க தேவையில்ல, இருக்கிற எல்லாமே டைம் வேஸ்ட் இது எதுவுமே இல்லை. மோட்டிவ்னா இருக்கிறது எல்லாமே டைம் சேவ் பண்றதுதான், அதுக்காக தான் ஒரு இதை தவிர இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் இருக்கிற எல்லா டிக்கெட் புக்கிங் வந்துடும். மெயினா நாங்க எக்ஸ்ட்ரா ஃபீச்சரா நாங்க எங்க சைட்ல இருந்து நாங்க ஆட் பண்ணது என்னன்னா, டூரிஸ்டுக்கும் இந்த மாதிரி ஆட் பண்ணா அவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும், இன்னும் அவங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த ஒரு பேசிக் ஐடியால தான் இது ஆக்சுவலா இப்படி பண்ண ஸ்டார்ட் பண்ணது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு திவ்யேஷ் கேட்போம். ப்ரோ இந்த கம்பெனிக்கு நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, நான் எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணிருக்கீங்க ப்ரோ? இந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்றதுக்குன்னே ஒரு சில அமௌண்ட் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியல் அமௌண்ட் வந்து நாங்க ரெஜிஸ்டர் பண்ணதுன்னா, இது நாங்க பெரிய லெவல் என்ன நாங்க ஸ்டார்ட் பண்ணல. இது ஆக்சுவலா இப்பதான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு நாங்க இப்போ ஒரு நடத்துறதே ஒரு சில பேர் தான் நடத்திட்டு இருக்கோம். ஆக்சுவலா இது எப்படின்னா, நாங்க முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டது நாங்க ரெஜிஸ்டர்ல இருந்து ஆரம்பிச்சது. சோ சிம்பிள் தான்டா. எப்படின்னா 5 to 10 அந்த மாதிரி தான், 5 to 10K அந்த மாதிரி தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட இதை வந்து நீங்க growth ஃபர்ஸ்ட் எப்படின்னா, உங்களோட வெப்சைட்ஸ் மூலியமா நீங்க கிளைண்ட்ஸ் பிடிக்கணும். உங்க சைட்ல இருந்து நீங்க கிளைண்ட்ஸ் பிடிக்க தான் ஆக்சுவலா நீங்க அதுல இருந்து டேர்ன் ஓவரே எடுக்க முடியும். அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்ல இருந்து இருக்கலே ரொம்ப டிஃபிகல்ட்டியான ஃபேஸ் பண்றது அதுதான். ஆக்சுவலா ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நீங்க ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படின்னா, அது எத்தனை பேரை உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ண வைக்கிறீங்க அது பொறுத்துதான். அதுக்கான இதை வச்சுதான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்க போறோம். இப்ப இருக்கிறது எல்லாமே என்னோட சர்க்கிள் பேஸ்டு நாங்க எல்லாம் சேர்ந்து பண்றதுனால எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது பெருசா இல்ல. ஆக்சுவலா இது ஒரு நம்ம வந்து ஒரு கம்பெனி பில்ட் பண்ணி அப்படி நாங்க போக வரும்ல, டைரக்டா எப்படின்னா அவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணி நாங்க ஆக்சுவலா எங்க வெப்சைட் மூலியமா இது பண்றதா. இப்ப ஃபர்ஸ்ட் இது எப்படின்னா 5 to 10K தான் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் இப்ப டேர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா, டேர்ன் ஓவர் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போறாங்கன்னா இப்ப என்னோட சர்க்கிள் மூலியமா இருக்கிறது இப்ப கிளைண்ட்ஸ் பிடிக்க முடியும். ஏன்னா இது ஸ்டார்ட் அப்ங்கிறதுனால எடுத்தோடனே யாருமே இந்த கம்பெனி வந்து இது தெரியும் அப்படிங்கிறது யாருக்கும் வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டார்ட் அப்ங்கிறது அது எவ்வளவு தூரத்துல வளருங்கிறது அது டைம் பேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டும் ஒரு சில விஷயம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி இருக்கும்னா, சுத்தி இருக்க கிளைண்ட்ஸ் பிடிக்கிறது அந்த மாதிரி இதுல தாண்டா வரும். அப்படி பிடிக்கும் போது ஓரளவுக்கு ஒருத்தருக்கு ஒரு கிளைண்ட்ஸ்க்கு வந்து எப்படி சார்ஜ் பண்றோம்னா, அவங்க ஒரு டிக்கெட் புக்கிங் பண்றதுக்கு அதுக்கு ஒரு சார்ஜஸ், அதுக்கப்புறம் இதுக்கும் டூரிஸ்ட் பிளேசஸ்க்கு அதுக்கு ஒரு சார்ஜஸ் போடும்போது எல்லாருக்குமே ஒரு சார்ஜஸ். இப்போ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு ஒரு சில செட் ஆஃப் போறாங்கன்னா ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுக்கலாம். டூரிஸ்ட் பிளேஸ் போகும்போது இப்போ அவங்களுக்கான எல்லா ஒரு டூரிஸ்டான சார்ஜஸும் நாங்க அப்ளை பண்ணி தரும்போது ஒரு பீப்புளுக்கான இது வந்து நாங்க 500 சார்ஜ் பண்ணும்போது அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும்போது இப்ப நாங்க ஒரு அரௌண்ட் ஒரு 20 பீப்புள்ஸ் என்னோட சர்க்கிள் இருந்து அந்த மாதிரி நாங்க கொடுக்கும்போது அதுவும் ஒரு அரௌண்ட் ஒரு 10 to 15K அந்த மாதிரி நாங்க இதை கெட் பண்ணிருக்கோம். நாங்க போட்டதை விட இப்ப ஆக்சுவலா எடுத்ததே எங்க ஆக்சுவலா இந்த ஸ்டார்ட் அப்ல இருந்து ஒரு பெரிய சக்சஸ் மாதிரி தான் நாங்க பாக்குறோம். ஆக்சுவலா இதுக்கப்புறம் நாங்க எப்படி பில்ட் பண்ண போறோம்னா, இதுக்கப்புறம் தான் நாங்க ஆக்சுவலா இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதுக்கு இன்னும் யார் யார் எங்களுக்கு ஒரு ஃபுல் இது நாங்க கிரியேட் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே ஒரு சில சோசியல் மீடியாஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே இப்ப நிறைய பேர் பாக்குறது எப்படின்னா, சோசியல் மீடியாஸ்ல இருந்து தான் ஒரு இதே பாக்குறாங்க. மேக்சிமம் யாரும் இவங்க வந்து இவங்க சொல்றதுனால பாக்குறது இல்லை, அவங்க கண்ணால பாக்குற சோசியல் மீடியால இருந்து அவங்க இன்ஃபுளுன்ஸ் ஆகிதான் ஒரு விஷயத்துக்கு போகும்போது இன்னும் நாங்க அதுல இன்னும் நாங்க உள்ள போகணும், ஒரு விஷயத்துக்குள்ள அப்படி உள்ள போய் தான் நாங்க கெட் பண்ண போறோம். இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 10 அந்த மாதிரி வந்திருக்கும். நாங்க டேர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கனால எங்களுக்கு ஒரு 15 அந்த மாதிரி வந்திருக்கும். Thank you bro. ப்ரோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அப்சன் கேட்பாங்க. ப்ரோ உங்க ரோல் மாடல் யார்? சோ சிம்பிள்டா. இது எப்படி சொல்ல, இப்ப நான் இந்த ஐடி ஃபீல்டுக்கு போறனால என்னோட ரோல் மாடல் வந்து ஐடி பேஸ்டு தான் ஒருத்தர் இருக்கணும் இல்ல. எனக்கு சீரியஸா எனக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா நான் எப்படி நான் ஒரு 2 பேர் சொல்றேன். இது ஆக்சுவலா நான் நம்ம ஃபீல்ட் ரிலேட்டடாவே கிடையாது. ஆக்சுவலா விராட் கோலி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆப்வியஸா, யாருக்கும் தெரியாதவங்களும் யாருமே இருக்க மாட்டீங்க. அவர் ஒருத்தர். இன்னொருத்தர் உசேன் போல்ட். இது எதுக்காக நான் இவங்க 2 பத்தி நான் சொல்றேன் அப்படின்னா, ஒண்ணு வந்து நான் கிரிக்கெட் பார்ப்பேன், அதுல இருந்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது விராட் கோலி இருந்து. இன்னொன்னு வந்து நானும் ஆக்சுவலா ஒரு அத்லட்டா இருந்திருக்கேன்.
அதனால என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது வந்து உசேன் போல்ட். இவங்க 2 பேர்ட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது என்ன ஒரு விஷயம்னா, நான் எஸ்பெஷலி சொல்ல போனா இப்ப விராட் கோலிகிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஹார்ட் ஒர்க்கிங் தான் முக்கியமா. அந்த ஒரு ரோல் 2 பேர்த்துக்கிட்டயுமே ஹார்ட் ஒர்க்கிங்கிறது செம. அவங்க இல்லைன்னா இப்ப எப்படி சொல்ல, அவங்க பேர் இப்ப இப்ப ஒரு உலகம் முழுக்க தெரியற அளவுக்கு அவங்க அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா, அது ஜஸ்ட் சும்மா ஒரு வார்த்தையால சொல்லிட முடியாதுல்ல. அந்த மாதிரிதான் அவங்களோட பயம் எல்லாமே நம்மள பார்க்க அவர் டே டு டே செய்யற எல்லா ரெக்கார்ட்ஸுமே நம்மள ஒரு மாதிரி திரும்பி பார்க்க வைக்கும். அதுல இருந்து தான் இப்ப அவரே வந்து இப்ப நிறைய கம்பெனிஸ்க்கு அவர் ஸ்டார்ட் பண்றாரு, நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு அவர் ஹெல்ப் பண்றாரு. இப்ப விராட் கோலி பாத்தீங்கன்னாலே சேவான்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு. இது எல்லாமே பீப்புள்ஸ்க்கு அவர் கொடுக்குற ஒரு இது. அவர் வந்து கிரிக்கெட் ஃபீல்டு இருந்துட்டு அவர் வந்துட்டு சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும். கிரிக்கெட் ஃபீல்டு மட்டும் ஒரு பிளேயர் மட்டும் இல்ல, எனக்கு வந்து நான் சொசைட்டிக்குன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிப்பேன், அந்த கம்பெனில இருந்து சொசைட்டிக்கு என்ன அப்படின்னு அவர் நினைக்கும் போது, நம்ம இந்த ஃபீல்ட்ல தான் ஆக்சுவலா படிக்கிறோம். அப்ப நம்ம இந்த ஃபீல்ட்ல படிக்கும் போதே, நம்ம இந்த ஃபீல்ட்ல இருக்கும் போதே நம்ம ஏன் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒண்ணுதான். 2 பேர்ட்ட இருந்து இந்த ஹார்ட் ஒர்க்குங்கிற ஒண்ணு கிடைச்சது. எல்லாமே இதுதான், தாட் தான் எல்லாமே. ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. இன்டர்வியூக்கு இது பண்றதுக்கு. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.